வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தமிழகத்தில் தற்பொழுது 3 முக்கிய பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தமிழக மீனவர் பிரிட்ஜோ சுட்டு கொல்லப்பட்ட துயர சம்பவம், நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக 20 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டம் மற்றும் நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்ற தமிழக கோரிக்கை. இந்த 3 பிரச்சனைகளிலும் தமிழக அரசு மத்திய அரசினுடைய முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் உடலை கூட வாங்க மறுத்துவிட்டு மக்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள். மத்திய அரசிடமிருந்து ஒரு உறுதி கிடைத்த பிறகே போராட்டத்தை வாபஸ் பெறுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போலவே நெடுவாசலிலும் தொடர்ந்து மக்கள் 20 நாட்களாக போராட்டத்தில் இருக்கிறார்கள். அங்கும் கூட மக்களுடைய போராட்டம் ஒரு கொதிநிலையை அடைந்திருக்கிறது என்றே கூற வேண்டும். அதற்கு பின்பு நீட் தேர்வை பொறுத்தவரை நீட் தேர்வுக்கு அப்ளை செய்வதற்கான நாள் கெடு முடிந்து விட்டாலும் கூட இன்னமும் கூட மத்திய அரசிடமிருந்து இந்த தேர்வு முழுவதுமாக தமிழகத்திற்கு ரத்து செய்யப்பட்டு விட்டதா இல்லையா என்ற பதில் கிடைக்கவில்லை. இந்த 3 பிரச்சனைகளிலும் இந்த பிரச்சனைக்கான பதிலை மத்திய அரசு தெரிவிக்காத பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கான தாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? பிரச்சனைக்கான காரணம் மத்திய அரசு மட்டுமா அல்லது தமிழக அரசுமா அல்லது இரண்டு அரசுகளுமே காரணமா என்பது குறித்து தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதிப்பதற்காக இன்றைய அரங்கில் அதிமுகவை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள், பாஜகவை சேர்ந்த நாராயணன் அவர்கள், அரசியல் விமர்சகர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் காங்கிரஸை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். நான் ஏற்கனவே இப்போ முதல்ல குறிப்பிட்டது போல 3 முக்கிய பிரச்சனைகள், 3 பிரச்சனைகளிலேயுமே மத்திய அரசினுடைய பதில் என்ன அப்படின்னு தான் தமிழக அரசும் தமிழக மக்களும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நெடுவாசலில் 20 நாட்களாக தொடர்ந்து மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களும் கூட மத்திய அரசிடமிருந்து ஒரு உறுதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை தொடர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது தமிழக மீனவர் பிரிட்ஜோ சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிலவி கொண்டு வருகின்றன. இதில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரு மீனவர் தற்பொழுது இறந்து இருக்கிறார். அங்கும் கூட மக்கள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று நீட் தேர்விலும் கூட இதற்கு அப்ளை செய்வதற்கான கெடு முடிந்து விட்டது. ஆனாலும் கூட இந்த தேர்வு முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு விட்டதா இல்லையா என்பது குறித்த தெளிவான பதில் மத்திய அரசிடம் இருந்து வெளிவரவில்லை. திரு நாராயணன் அவர்கள், இதற்கு என்ன காரணம்? இந்த பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு காலம் தாழ்த்தி முடிவை இன்னும் தெரிவிக்காமல் ஒரு தாமதத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்கப்படுகிறது. இல்லை, குற்றச்சாட்டு விமர்சனம்னு நீங்களே சொல்றது போல அது வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் கடந்த 3 வருடங்களாக தமிழகத்தில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் மத்திய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு என்பதை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில இயக்கங்களும் எதிர்க்கட்சிகளும் சொல்லிக்கொண்டுதான் வருகின்றன. அதனால் அது விமர்சனங்களாகத்தான் நாம் பார்க்கிறோம். இதில் 3 விஷயம் சொன்னீங்க. நான் நேரடியாக சொல்லணும்னா நேற்றைய முன்தினம் மீனவர் ஒருவர் கொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் உடனடியாக நேற்றைய முன்தினமே மத்திய பாஜக அரசு அங்கே இருக்கக்கூடிய ஹை கமிஷனர் மூலமாக அந்த பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்து உடனடியாக இது குறித்து விசாரணை செய்ய வேண்டும், இது குறித்த ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். அது நேற்றைய தினம் அனைத்து ஊடகங்களும் வந்தது. அதே போல நேற்று அந்த அரசாங்கமானது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் இது குறித்து உடனடியாக விசாரணை செய்வோம், எங்களுக்கும் இந்த துப்பாக்கி சூட்டிற்கும் சம்பவம் இல்லை என்றும் சொன்னார்கள். இன்றைக்கு அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டிசில்வா என்பவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது அந்த கப்பற்படையினால் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும். இதனால ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது என்பது உண்மைதான், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இது தவறான விஷயம். அதனால் உடனடியாக இது விசாரிக்கப்பட்டு இந்திய அதிகாரிகளின் துணையோடு
இது விசாரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஓரிரண்டு நாள்ல அதற்கான தீர்வு யார் இதன் பின்னால். இந்த விளக்கங்கள் எல்லாம் மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை என்பதால் தான் உடலை கூட வாங்க மறுக்காமல் களத்தில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனால் இது திடீரென்று இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இன்று பிரச்சனை நடந்துவிட்டது, அதில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற சம்பவம் கிடையாது. தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும், இதற்கான நிரந்தர தீர்வை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு இருந்தது. அதனுடைய உச்சகட்டமாக இன்று ஒருவர் உயிரை இழந்திருக்கிறார். எனவே மத்திய அரசு இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு மிக தீவிரமாகவே வைக்கப்பட்டு வருகிறது மக்கள் தரப்பில். அதாவது சாரதா, ஒரு 600-700 மீனவர்கள் இதனால் வரையில ஒரு 10 வருடங்கள்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் என்ன தீர்வு கிடைத்தது? அதற்கெல்லாம் எப்படி அன்றைய மத்திய அரசாங்கம் இலங்கை அரசோடு பேசியது, என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக விரைவாக அதே சமயத்துல ஒரு கண்டிப்போடு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, டான்ஜிபிளா எந்த நடவடிக்கையும் தெரியவில்லையே. அதாவது இது நீங்க நினைக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒரு மத்திய அரசாங்கம் இன்னொரு நாட்டினுடைய அரசாங்கத்தோடு எப்படி செயல்பட முடியுமோ அப்படி செயல்படுகிறது. ப்ராப்ளமே என்ன, அப்படி செயல்பட அந்த நடவடிக்கையின் கூட சந்தேக கண்ணோட விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அப்ப அந்த உறவு முக்கியமாக படுகிறதோ? இப்ப தமிழக மீனவர்களுடைய நலனை தாண்டி இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு முக்கியத்துவம் பெறப்படுகிறதோ அப்படின்ற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. ஏன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரகத்திலிருந்து வெளியிட்ட அறிக்கையில இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் வெளிவந்த அறிக்கையில இந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு தான் அறிக்கை வருது, கண்டனம் தெரிவிக்கிறோம் வரல. ஆனா மாநில அரசு சார்பாக கண்டனம் தெரிவிக்கிறோம் வருது. பல தலைவர்கள் சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். நீங்களே பேசுறீங்க, அமைச்சர் தொடர்பாக You are just like that you are going. What is this? No, I am sorry. This is not the way. இல்ல அப்பனா நான் பேசும்போது குறுக்க பேசாதீங்க. This is wrong. What you are doing is wrong. I condemn this. அமைச்சகம் வருத்தம் தான் தெரிவிச்சிருக்காங்க, இன்னும் கண்டனம் கூட தெரிவிக்கலையே. இல்லங்க, நீங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க உங்க டிவில போடலாம், நாங்க என்ன செய்ய முடியாதுங்க. கடும் கண்டனத்தை தெரிவித்த காரணத்தினால தான் அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்புறமா நீங்க தவறா சொல்றீங்க, நான் சொல்றேன். ஊடகங்கள் அதை சொல்லவில்லை. ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் கொடுக்க முடியுங்க ஒரு அரசு. பின்ன எப்படி கொடுக்க முடியும்? இப்படிதான் கொடுக்க முடியும் ஒரு அரசு. மிக சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது நாள் வரையில 10 வருடங்கள் எப்படி இருந்ததோ அது இல்லாமல் இந்த 3 வருடங்கள்ல ஒரு மீனவர் கூட அங்க சுட்டுக் கொல்லப்படவில்லை என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால இத்தனை நாட்களாக இல்லாது இந்த ஒரு விஷயம், சம்பவம் நடந்திருப்பது துரதிருஷ்டவசமானதுதான், சோகமானதுதான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உடனடியாக இந்திய அதிகாரிகளுடன் ஒத்துழைப்போடு நாங்கள் விசாரணை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி, இதை எப்படி செஞ்சிருக்கணும் நீங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க இல்லையா? இது என்ன அம்மா போச்ச? ஆளும் கட்சி முறையாக, நேர்மையாக, உடனடியாக இன்னொரு அரசோடு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறது. இதுதான் முறை. இந்த முறையில நேரம் தாழ்த்தாமல், நேரம் கடத்தாமல் 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது, நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுல நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க, நீங்க இப்படி செஞ்சிருக்க இலங்கையின் மீது போர் தொடுக்க வேண்டுமா அப்படி எதனா ஒண்ணு சொல்லுங்க. பேச்சுவார்த்தை என்ன செய்யணும்? நிறைய நேரங்களில் முடிவு என்னவாக இருக்கிறது? விசாரணை நடத்துகிறாள் அந்த நாட்டினுடைய கப்பற்படை தெளிவாக நாங்கள் இதுல இல்லைன்னு சொல்லிருக்காங்க. நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. இந்திய அரசாங்கமும் இதுவரை இதை ஏற்றுக்கொண்டதாக சொல்லவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ஒத்துழைத்து இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம். அடுத்தது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதனுடைய அறிக்கை நான் ஃபுல்லா படிச்சுட்டு தான் வரேன். நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த கப்பற்படை இதில் ஈடுபட்டு இருந்தால் அவர்களை தண்டிப்போம். இனி இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது இருப்பதற்காக நாங்கள் உறுதி பூணுவோம். அதே போல இந்த இப்ப நடக்கக்கூடிய அந்த கச்சத்தீவு விழாவில் கூட கலந்துக்கணும். இவ்வளவும் இன்னைக்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இதுல அவர்கள் மீது தவறு இருந்தால் உறுதியாக இந்திய அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும். அதனால இது 24 மணி நேரத்தில் யாருமே நீங்க என்ன செய்யணும்னு சொல்லல. நாம செஞ்சதை நீங்க இப்படி செஞ்சது தவறு, இது குறை காணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் தமிழர்கள் தான், எல்லோருக்கும் உணர்வு இருக்கிறது. ஒரு மத்திய அரசாங்கம் உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ
அதை செய்திருக்கிறது. நான் கூட நேற்று அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளருடன் நான் பேசினேன். மிக விரைவாக சிறப்பாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டவர்கள் புதிதாக அவர் நியமனம் செய்யப்பட்டவர். அதனால இது நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க கிட்ட வந்திருக்கக்கூடிய பதிலே மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவங்க இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பதிலே கூட அதனால நாட்கள்ல விசாரணை முடிந்துவிடும், யார் இதை செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் கேட்கிறேன், வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இதுதான் விஷயம். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கடந்த இது இந்தியா இலங்கைக்கு இடையிலான பிரச்சனை தற்பொழுது கிடையாது, எல்லாருக்கும் தெரிந்தது போல. திரு நாராயணன் அவர்கள் குறிப்பிடுவது போல இது முந்தைய அரசாங்கங்கள் இருந்த பொழுதும் கூட இந்த பிரச்சனை இருந்திருக்கின்றன. ஆனால் அவர்கள் கையாண்டதை விட பாஜக இதனை சிறப்பான முறையில் கையாண்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் கூட இன்னும் ஓரிரு நாட்களில் விசாரணை முடிந்து நமக்கு முடிவு கிடைத்திடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது சாரதா, நான் நண்பர் நாராயணன் அவர்கள் பேசிய அந்த தொனியில் அந்த அதிகாரத்தில் என்னால் பேச முடியாது. நாங்கள் இப்பொழுதல்ல, நாங்கள் அரசாங்கத்தை நடத்தும் போது கூட இவ்வளவு தூரம் ஒரு பரிதாபகரமான கொலை நடந்த நேரத்திலே கூட அதை ரொம்ப அது ஒரு அரசினுடைய எவ்வளவு தூரம் ஒரு இன்டிஃபரன்ஸ், அதை ஆங்கிலத்தில் அப்படித்தான் நான் சொல்ல முடியும். நான் கேட்கிறேன், 26/9/2013 26 செப்டம்பர் 2013 நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கே பேசியிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்தப்போ. அந்த பேசின பேச்சை யார் மொழிபெயர்த்தான்னா நம்ம நண்பர் ஹெச் ராஜா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர். வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்தால் நீங்கள் இப்போ அனுப்புகிறோம் உங்களுக்கு, நீங்கள் அதையே கூட உங்களுடைய ஸ்க்ரீனில் இப்போ காமிக்கலாம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய பிரதமர் ஒரு குஜராத்தினுடைய மீனவர்களுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களுக்கோ மீன் பிடிக்க போகிற இடத்திலே பாகிஸ்தானாலோ இலங்கையினாலோ இப்படிப்பட்ட துன்பங்கள் வருவது எதனால் வருவது என்று சொன்னால், மத்தியிலே இருக்கிற ஆட்சி முதுகெலும்பில்லாத ஆட்சியாக இருப்பதால் தான். அது முதல் சென்டென்ஸ். இரண்டாவது வார்த்தை, இதை போன்ற ஒரு பலவீனமான அரசு இருப்பதின் காரணமாகத்தான் இதை போன்ற கொடுமைகள் நடக்கின்றன என்று அவர் பேசி, நண்பர் ராஜா அப்படியே அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேணா நான் அதை ஃபார்வர்ட் பண்றேன். 26/9/2013. இப்போ நண்பர் நாராயணன் சொன்னாரு, இவர்கள் பதவியேற்ற பிறகு ஆட்சியேற்ற பிறகு யாருமே சுட்டு கொல்லப்படவில்லை என்று சொன்னார். 2011 இருந்தே ஒரு துப்பாக்கி சூடு கூட நடக்கல. நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இலங்கைக்கே போய் இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டு வந்தவர். அவருக்கு என்னை விட அதிகமான தகவல்கள் அவர்கிட்ட இருக்கும். 2011க்கு பிறகு இதோட என்ன வேறுபாடுன்னா, எங்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ் தலைமையிலான அரசு இருக்கின்ற போது மீனவர்களை கைது செய்து படகுகளை கைப்பற்றினால் அந்த படகுகளை உடனடியாக விடுதலை செய்து விடார். ஏனென்றால் ஒவ்வொரு படகும் 60 லட்சம் ரூபாய் 70 லட்சம் ரூபாய். அது மீன் பிடிக்க போகாமல் துறைமுகத்தில் கிடந்தால் அந்த படகு எதற்குமே பயன்படாது என்பதால் அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த படகுகளை உடனடியாக விடுவித்து வந்தார்கள். அந்தோணியார் கோவில் திருவிழாவுக்கு தமிழர்கள் பயங்கரமாக, அதாவது விடுதலை புலிகளின் ஆதிக்கத்திலே அங்கே நடந்த போது கூட தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் அந்தோணியார் விழாவுக்கு ஒழுங்காக சென்று வந்தார்கள். இப்பொழுது கடந்த சில வாரங்களாக மாதங்களாக எவ்வளவு தூரம் இலங்கை அரசுக்கு ஒரு இருமாப்பு இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளேயே யாரும் வருவதில்லை. அவர்கள் நேராக டெல்லிக்கு செல்கிறார்கள். அங்கே பிரதமரை பார்க்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களையோ அரசியல்வாதிகளையோ இல்லது தமிழகத்து விமான நிலையங்களிலே நம்முடைய ஊடக நண்பர்களையோ அவர்கள் பொருட்படுத்துவதும் இல்லை, நம்மளை சந்திப்பதும் இல்லை. இதுக்கு ஒருபடி மேலாக அங்கே இலங்கையிலே இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் தலைவர்கள் கூட தமிழ்நாட்டினுடைய அரசின் மீதும் யார் மீதும் நம்பிக்கையில் அவர்களுக்கு. இன்னைக்கு அவர்கள் மத்தியிலே இருக்கிற அரசிடமும் பேசுவது விட்டுவிட்டு தங்களுடைய நிலைமையை தாங்களே நொந்து கொள்ளுகிறார்கள். இது ஒரு ஏற்பாடு. ரெண்டாவது, நான் அதுமையா கேட்டேன், நீங்க அவர் நண்பர் நாராயணன் சொல்றாரு, இது இன்னைக்கு சர்வதேச கடற்கரையில கூட இல்ல. ஏன்னா பிடிபட்ட அந்த சுடப்பட்ட பிரிட்ஜோ அங்கிருந்து தொலைபேசியிலே பேசியிருக்கிறார். அப்பொழுது என்று சொன்னார் அவர் இந்திய எல்லைக்குள்ளே தான் இருந்திருக்கிறார். ஆனா நம்முடைய கடற்கரை காவல்படை, நம்முடைய கோஸ்ட் கார்டுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு மீனவர் சங்க தலைவர் தொடர்பு கொண்டு போது அவர்கள் பதிலை இந்தியிலே சொல்லுகிறார்கள். நான் ஒன்று மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், தமிழகத்தினுடைய கடற்கரையிலே இந்த மீனவர்கள் பாதுகாப்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மத்திய அரசினுடைய கடற்படையிலே தமிழே தெரியாதவர்கள், ஆங்கிலமே தெரியாதவர்கள் இருந்தால்
இந்த மீனவர்கள் அபயக்குரல் எழுப்புகின்ற போது அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அந்த மீனவர்களுடைய நிலைமை இதோட ஒருபடி மோசம். ஏனென்றால் இதே பிரிட்ஜோ கடந்த ஆண்டு இதே இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு 1 மாதம் அங்கே சிறையில் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு அவர்கள் கேட்கிறார்கள், அவருடைய சகோதரர் இப்பொழுது கடற்புடிக்கல மீன் பிடிக்க செல்கிறார். ஏனென்று கேட்டால் எங்களுக்கு இதை விட்டால் வேறு வாழ்வாதாரம் இல்லை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கின்ற போது நண்பர் நாராயணன் அவர்கள் எவ்வளவு அழுத்தமாக, ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இதே போல ஒரு சாதாரண மீனவரை கேரள கடற்கரையிலே இத்தாலிய மரைன்ஸ் சுட்ட போது நம்முடைய அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசு அவர்களை கைது செய்து சிறையிலே வைத்து இன்று வரை அந்த அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறது. ஆகவே இது நடக்காத முன் உதாரணம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏன் எடுக்க முடியும்? உடனே மத்திய அரசு இன்னைக்கு நம்முடைய சுதந்திரத்தில் இருக்கிற நம்முடைய அவங்க இலங்கை ஹை கமிஷனரை கூப்பிட்டு 24 மணி நேரத்திற்குள்ள அவங்களை சரண்டர் பண்ணணும்னு சொன்னா சரண்டர் பண்ண முடியாதா? ஆகவே செய்யலாம். ஆகவே இன்னைக்கு நம்பிக்கை இழந்த மீனவர் மக்கள் தான் இன்று தெருவில் நின்று போராடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த தாய் எவ்வளவு தூரம் தியாக மனப்பான்மையோடு இருக்கிறார் என்று சொன்னால், என் மகன் மரணத்தோடாவது இந்த பிரச்சனைக்கு முடிவு செய்ய வேண்டும். ஆகவே சுடப்பட்டவர்களை கொண்டு இங்கே நிறுத்தி இனிமேல் சுடமாட்டோம் என்கிற உறுதி சொன்னால் ஒழிய நான் என் மகனுடைய பணத்தை வாங்க மாட்டேன் என்று ஒரு தாய் சொல்லுகின்ற போது நாம் உள்ளபடியே தமிழ்நாடே இன்று கண்ணீர் வடிக்கிறது, வருத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட அரசுகளை பெற்றிருக்கிறோமே என்று தங்களை தாங்களே நொந்து கொள்கிறது. இந்த பிரச்சனையை திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர் பதில் சொல்லிட்டு சார் அதுக்கு சேர்த்து சொல்லுவார் நினைக்கிறேன். இந்த இத்தாலியன் மரைன்ஸ் பத்தி சொன்னார். 600-700 தமிழக மீனவர்கள் இறந்த போது காங்கிரஸ் அரசு அந்த மாதிரி நடவடிக்கை அன்னைக்கே எடுக்கல. தவிர என்னுடைய துணியை பத்தி பேசுறாரு. என்னுடைய துணி எப்பொழுதுமே இப்படிதான்றது எல்லாருக்கும் தெரியும். நான் அனைவருக்குமே மரியாதை கொடுத்து பேசுவேன். ரெண்டாவது, நீங்க கூட அவர் பேசும்பொழுது இடைமறிக்காத அவர் சொன்னதை முழுவதும் அவர் அரங்கில் கிடையாது. நாம் இப்படி இல்லங்க அப்படி ஒப்பிட்டு பேசுவது சரியாக இருக்காது. அவர் அரங்கில் கிடையாது. நான் பேசுவது உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. நான் அதை பேசுகிறேன். என்னுடைய ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது உங்களை நோக்கி தான் கேள்விகள் அதிகமாக எழும். மற்றொரு இடைமறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கேள்விகள் கேளுங்க தாராளமா. ஒன்று நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள், மற்றொன்று நேரடியாக அரங்கில் இருக்கிறீர்கள். அந்த வழக்கம் இரண்டு நியாயமான காரணங்கள் கூறி இருக்கிறேன். இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் பேசும்போது பீட்டர் அல்போன்ஸ் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இப்போ கடந்த சில ஆண்டுகளாக தான் இந்த பிரச்சனைகள் தீவிரமாயிருக்கு அப்படின்னு அவங்க நேரடியா டெல்லிக்கு போய் சென்று பார்த்து விட்டு வருகிறார்கள் அப்படின்னு அவர் விமர்சனம் வைக்கிறார். ஆனால் பாஜக நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனை சிறப்பாக கையாள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாஜக ஆளும்போது நிச்சயமாக இது கையாளப்படுகிறதுன்றது மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியும் இதே தான் செய்து கொண்டிருந்தது. இதுல என்னன்னா கொஞ்சம் இறங்கி இலங்கையில் என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்க பார்க்கணும். இங்கிருந்து அழுத்தம் கொடுப்பார்கள். யாரு? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து கூப்பிட்டு அங்க இருக்கும் தூதுவருக்கு சொல்வார்கள். அங்க இருக்க தூதுவரத்தில் இருக்கிற ஒரு கான்சுலர் லெவல் ஆஃபீஸர் அங்க ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரியில் போய் உட்காந்து கெஞ்சுவார். இதுதான் நடக்கிறது. அதாவது மீனவர்களை பிடித்து விட்டால், அங்க சிறைபிடித்து விட்டால் அங்க போய் கேஸ் எடுக்காதீங்க, கேஸ் எடுத்தா டைம் ஆயிருன்னு சொல்லிட்டு அங்க கெஞ்சி கூத்தாடி தான் ஒவ்வொரு வாட்டியும் ரிலீஸ் செய்து வருகிறேன் என்று இந்த நெகோசியேஷன்ல இருந்த ஒரு அதிகாரி எங்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒண்ணு இல்ல, பல அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. மற்ற நாட்டு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் இது போன்ற சம்பவங்கள் நடந்தாலும் அந்த நாடுகளும் இதே போன்ற ஒரு அணுகுமுறையை தான் மேற்கொள்கிறார். இல்ல, அதுக்கு நான் வரேன். இது அரசை பத்தி நான் சொல்றேன். இதே தான் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்துட்டு, அதே தான் பாஜக ஆட்சியில் நடந்துட்டு துரிதமாக முடியுது. ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு எக்ரிமெண்ட், ஒரு 2008 போட்ட ஒரு எக்ரிமெண்ட், நம்ம ஃபிஷர்மேன் அங்கே போய் ஃபிஷ் பண்ணலாம், அவங்க ஃபிஷர்மேன் இங்கே ஃபிஷ் பண்ணலாம் ஒரு எக்ரிமெண்ட் போட்டோம். அதன் ஒரு அடிப்படையில் நம்ம சிறைபிடிக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்து இருந்தது. அதை தொடர்ந்து தான் இந்த மாதிரியான கேஸ் எடுக்காம முடிந்த அளவுக்கு அவங்க ரிப்பாட்ரியேட் பண்ணிடுறாங்க. அப்புறம் சுப்பிரமணியம் சாமி இல்ல அங்கே படகுகளை பிடிச்சு வச்சிருங்கன்னு சொல்லி 2012 ஒரு கருத்து அங்கே தெரிவித்தார். அதன் பிறகுதான் இந்த படகுகளை பிடிக்கும் போது பிரச்சனையாக இருந்தது. அடுத்ததாக நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடம் எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் இறந்து போகிறான்னு வச்சுங்களேன். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கரஸ்பாண்டை விலங்கு வச்சு இப்போ தரன்னு இழுத்துன்னு போவாங்க. இந்த கரஸ்பாண்டனுக்கும் இந்த இரவுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு ஸ்கூலில், இல்லைனா மாரடைப்பினால எந்த ஒரு காரணத்துக்காக அந்த மாணவன் இறந்து விட்டாலும் அதை ஏன் அந்த கரஸ்பாண்டனை பிடிச்சிட்டு போறாங்க, ஏன் பிரின்சிபலை பிடிச்சிட்டு போறாங்கன்னா அவர்கள் பொறுப்பாளர்கள். இங்க இருக்கும் ஒரு மீனவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான்.
இந்த மீனவனுக்கு பொறுப்பு யாரு, நமக்கு எனக்கு உங்களுக்கு பொறுப்பு யாருன்னு பார்த்து இங்க இருக்க மாநில மத்திய அரசாங்கங்கள் தான். இந்த மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ கிரிமினல் நெக்லிஜென்ஸ்னால தான் இப்படி ஒரு மனிதன் இறக்கிறான். அந்த இறப்பு யாருனால? இந்திய பிரஜையினால கிடையாது. இந்திய பிரஜையினாலனா நிச்சயமாக அவன் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அவனை வந்து கைது செய்து இப்போ வந்து அவன் கோர்ட்டுக்கு வந்திருப்பான். இதுல எந்த வழியே கிடையாது. இப்போ இலங்கை கிட்ட அவங்க வந்து ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி இலங்கையில வந்து இன்வெஸ்டிகேஷனே நடக்காதுங்க. எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் நடத்தாச்சு. அதாவது இந்த அஞ்சு மீனவருடைய பிரச்சனையை கூறுகிறார்களே, நரேந்திர மோடி ரிலீஸ் செய்து கொண்டு வந்தார் என்று, அதாவது இவங்க வந்து போதைப் பொருள் கடத்தி கொண்டு போனார்கள் என்று ஒரு சார்ஜ் இருந்தது. அது வந்து எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு, ஒரு 3 இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு, நம்மளுடைய இந்தியன் இன்வெஸ்டிகேஷன் சரி, இலங்கை இன்வெஸ்டிகேஷன் சரி, ஒரு தறி கூட அங்கிருந்து ஒரு நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் அந்த போட்ல இருந்து எடுக்கவே இல்லை. அப்படி ஒரு நிலைமையில் கூட அந்த மீனவர்களை அங்கே சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள், காலங்காலமாக வைத்திருந்தார்கள். ஏறத்தாழ ஒரு 3 வருட காலத்துக்கு பிறகுதான் நானே அதுக்கு வந்து அப்பீல் பண்ணியிருந்தேன், இவளை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. மஹிந்த ராஜபக்ஷ கிட்ட நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன், இந்த குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு அந்த டீட்டெயில்ஸ் கூட கொடுத்திருந்தேன். அதன் பிறகு கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, நரேந்திர மோடி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, அந்த ரிக்வெஸ்டின் பேரில் தான் விட்டதாக இப்ப பாஜக சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதன் பிறகு மஹிந்த ராஜபக்சே ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சல்மான் கான் எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாரு, அதனால தான் நான் ரிலீஸ் பண்ணேங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ ஒரு பாரத பிரஜையை சுட்டுக் கொண்டு விட்டால் இவ்வளவுதான் ஒரு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கேர் செய்கிறதா? மத்திய அரசு நாங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து விட்டோம். மீனவர் குடும்பங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்ன, மத்திய மாநில அரசாங்கங்கள் மீது கிரிமினல் நெக்லிஜென்ஸ்க்காக நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக நீங்க முயலுங்கள் என்று நான் கூறுவேன். ஏனென்றால் ஒரு மனிதன் யார் சாவடிச்சாலும் அதற்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேண்டாமா? இவங்க வந்து சரி இலங்கை அரசு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க இதை வந்து அலட்சியப்படுத்த போறீங்களா என்ற கேள்விதான் நீங்க முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு மீனவனுடைய வாழ்க்கைக்கு இவ்வளவுதான் மதிப்பா என்று பார்த்தால் வேறொன்றும் கிடையாது. ஏறத்தாழ 10 லட்சம் மீனவர்கள் இருக்கார்கள். இவங்க ஒரு இடத்துல கிடையாது, ஒரு ஓட்டு வங்கியாக ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் கூட இவங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் செய்யும் ஒரு இடத்தில் இல்லாதனால் மட்டும்தான் இந்த அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் அங்க போகிறார்கள், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை, அதுக்குள்ள நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது கருதுகிறேன். ஆனால் ஒரு மரணம் நடந்திருக்கிறது, இந்த மரணத்துக்கு உத்தரவாதி அதை தொடர்ந்து அது இன்று நேற்று கிடையாது. இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் தான் நான் வேணா சொல்லலாம். ஓஹோ, மத்திய அரசு மாநில அரசுக்கும் கொஞ்சம் கெடு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு டைம் கொடுக்கலாம், இல்லை இலங்கைக்கு டைம் கொடுக்கலாம்னு சொல்லலாம். ஆனா சாருடைய ஒப்புதலே ஒரு 600 பேர் செத்துருக்காங்க. எது யூபிஏ அரசாங்கம் ஆனாலும் சரி, பிஜேபி அரசாங்கம் சரி, எந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் வேறுபாடே கிடையாது. இந்த ஒரு மரணத்துக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த மத்திய அரசாங்கம் மீதும் மாநில அரசாங்கம் மீதும் நடவடிக்கை வேண்டும். அதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். மக்கள் தான் இவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். இதற்கு என்ன விளக்கம் கூறுகிறார்கள் நாம் கேட்க வேண்டும். இப்போ திரு ஆவடி குமார் அவர்கள், இது வந்து மத்திய அரசு நோக்கி நம்ம கேள்விகள் கேட்டுட்டு இருந்தோம், மத்திய அரசு தரப்பிலிருந்து இங்கே கேள்விகள் கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மாநில அரசுக்கும் வந்து இந்த விவகாரத்துல சமமான பொறுப்பு இருக்கிறது. இது வந்து நெக்லிஜென்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்ற விமர்சனத்தை ராதாகிருஷ்ணன் அவர்கள் வைக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, மரியாதைக்குரிய ஆர்கே இதை தெளிவாக பேசிட்டு வந்து கரெக்டாக என்ன பண்ணிட்டாரு, மாநில அரசாங்கம் சேர்த்து இதில் பொறுப்பு இருக்குன்னாரு. மாநில அரசாங்கத்திற்கு என்ன பொறுப்பு தவறு இருக்குன்றதை அவர் சொன்னார்னா சரியாக இருக்கும். இன்னைக்கு கூட வழக்கு தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வழக்கு பதிவு செய்ததற்கு பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இந்திய வெளியுறவுத்துறை கடற்படை தான் அங்க என்ன நடந்தது, யார் அதுல குற்றவாளிகள் கூட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நான் சொல்லி முடிச்சிடுறேம்மா. நீ கேள்வி கேட்கிறேன், நான் என்ன சொல்ல, நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன், பேச சொல்ல நீ வந்து கேள்விகள் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா, கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு நீ கேட்கணும்ல. அவங்க பிரஷர் போட்டே இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதனால இது இன்றைக்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்த வழக்கை மேற்கொண்டு அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை கண்டறிகின்ற அதிகாரமும் கடமையும் கடற்படைக்கு தான் இருக்கு. இவங்க போய் கடல்ல வந்து யார் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இறந்தவர்கள் இவர் தான் குற்றம் செய்தார்னு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதோ அல்லது நடவடிக்கை எடுக்கிறதோ மாநில அரசாங்கத்துக்கு காவல்துறைக்கு எளிமையாக இருந்திருக்கும். இப்போ அங்கே கடற்படை தாக்கப்பட்டதுன்ற செய்தி தான் இன்னைக்கு நமக்கு குற்றச்சாட்டாக இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறத தவிர அதை யார் செஞ்சாங்க எந்த செஞ்சாங்கன்றதெல்லாம் வந்து விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். ரெண்டாவது, அந்த விசாரணை செய்ய வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலோர காவல் படை தான். என்னுடைய சந்தேகம் என்பது,
இன்றைக்கு இந்த கொலை நடந்திருக்கிறது, நம்முடைய மீனவர் நம்முடைய எல்லையில் தாக்கப்பட்டிருக்கார் அல்லது எல்லை கடந்து கூட கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு கூட நான் வாதத்துக்கு ஏற்றுக்கிறேன். ஆனால் எது நடந்திருந்தாலும் நம்முடைய கடற்படை இந்திய எல்லையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் வைத்திருக்கிறதா இல்லையா? இந்த சம்பவம் இது இலங்கை மறுப்பதை போல இலங்கை கடற்படை இதை செய்யலன்னா யார் கடற்கொள்ளையர் செய்தார்களா அல்லது ஏதாவது தீவிரவாத குழுக்கள் அங்கே இருக்கா? என்ன நடக்குது நம்முடைய கடற்பகுதிகள்ன்றது தெரியணும்ல. அதையாவது மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கடற்படை நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிக்கணுமா இல்லையா? நம்முடைய மத்திய அரசு இதெல்லாம் செய்யவில்லை அப்படின்னு பட்டியலிட்டோ இல்ல மத்திய அரசுக்கு போதிய அழுத்தத்தை மாநில அரசு கொடுக்கவில்லையா? என்ன அழுத்தம் தரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு நான் மக்களே கிளர்ந்திருந்து மத்திய அமைச்சர் வந்து எங்களுக்கு வாக்குறுதி தந்தாதான் ஏத்துப்போம். மாநில அரசாங்கம் மக்கள் கொடுக்கும் அழுத்தம், மக்கள் போராட்டம் கொடுக்கும் அழுத்தம், அரசு சார்பாக என்ன அழுத்தம்? மாநில அரசாங்கம் மீன்வளத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல, அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் அங்க போய் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறாரு. மாநில அரசாங்கம் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு தேவையான நிவாரண உதவிகள் செய்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான உதவிகள் செஞ்சிருக்கோம். அதுக்கு தேவையான நிதி உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம், தந்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே மாநில அரசாங்கம் மீது இன்றைக்கு போராடுகின்ற மீனவர்கள் கூட எந்த ஒரு சின்ன கொஞ்சம் இருங்க, ஒரு சின்ன கேள்வி அவடி இல்ல, நீங்க நிறைய கேள்வி கேளுங்க. நான் இது முதல்ல என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். தம்பி சேர்த்து பதில் சொல்லிருங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேள்வி. அதாவது நீங்க மாநில அரசு நிவாரண தொகை கொடுத்தன்னு சொன்னீங்களா? எனக்கு அதுல வந்து எங்க எல்லாத்துக்கும் ஒரு மன வருத்தம் என்னன்னா, இதை போல ஒரு மீனவர் அங்க சுடப்பட்டு இறந்த போது கேரள அரசாங்கம் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. நீங்க வந்து செஸ் பிளேயர்ல ஆனந்த் ஜெயிச்சதுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க நம்ம கவர்மெண்ட்ல. அவருக்கு வந்து ஏகப்பட்ட, அவர் பெரிய கோடீஸ்வரன், அவர் அவ்வளவு தூரத்துக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃபண்டிங் உள்ள ஆளு. அவருக்கு ஜெயிச்சதுக்கு 5 கோடி கொடுத்தீங்களா? ஒரு மீனவருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய், ஒரு 21 பையன், நீங்க வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன எவ்வளவோ? நீங்க வந்து இதை வந்து நீங்க தயவுசெய்து நான் இதை கேள்வியா இல்ல, ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நீங்க தயவுசெய்து உங்க அமைச்சர்கள் சொல்லி 1 கோடியா கொடுக்க சொல்லுங்க. உங்களுடைய வேண்டுகோள்ல எனக்கு அரசியல் இருக்கிறதா தெரியுதே தவிர எந்த நியாயமும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா இன்றைக்கு உடனடியாக இந்த சம்பவம் நடந்திருக்கு, அது யார் செஞ்சாங்க, அந்த குற்றம் நடந்ததா இல்லையான்னு கூட இன்னும் விசாரணையில உறுதிப்படுத்த முடியல. புகார் தான் வந்திருக்கு, பாதிக்கப்பட்டு வந்து நான் முடிச்சிடறேன். நீங்க உடனடியாக எந்தவித விசாரணையும் இல்லாமல் எந்தவித தகவலையும் தேடிக்கொண்டிருக்காமல் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு உடனடி நிவாரணங்கள் செஞ்சிருக்காங்க. நீங்க செஸ் பிளேயர் வெற்றி பெற்றது இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்து தந்தான்றதுக்காக எல்லா அரசாங்கங்களும் தருகின்ற வந்து அந்த விளையாட்டுத் துறையில் இந்தியா இன்னைக்கு கடைகோடியில் இருக்கிறது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியினுடைய சாதனையாக கூட அதை நீங்க நினைச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அதை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாநில அரசாங்கம் அதை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் தருகின்ற உதவி, அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசாதீங்க. இது இன்றைக்கு உடனடி தேவை. இன்றைக்கு கடந்த காலங்களில் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நேரத்தில் அந்த படகுகள் இலங்கையிலிருந்து பாதிக்கப்பட்டு படகுல வந்து சீரழிஞ்சு வந்த நேரத்தில் கூட மாநில அரசாங்கம் தான் அதை செயற்படுத்தி தந்திருக்கும். அந்த வாழ்வாதாரம் இழந்த மீனவர்களுக்கு உடனடியாக படகுகள் வாங்குவதற்கு மானியம் தந்து அவர்களுக்கு தேவையான படகுகளை வாங்கி தந்திருக்கோம். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அத்தனை பேருக்கும் மாநில அரசாங்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு எல்லா வகையிலும் உதவி செய்து அவர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறோம். அதனால அவங்களை வந்து காப்பாற்றுகின்ற பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை வந்து எந்த நிலையிலும் அதில் வந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவம் 2011க்கு பிறகு நடந்த ஒரு கொலை. இந்த கொலை இதை வேறு வகையில் நாம் அணுகினால், இந்த கொலை தொடர்ந்தால் இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்கள் கடலுக்கு போக முடியாத ஒரு அவல நிலை வந்திருக்கிறது. அதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை நீங்க அதுக்காக தான் இன்றைக்கு மாநில அரசாங்கம் முயற்சி செய்வதும் அங்கே இருக்கின்ற மக்கள் தங்களுக்கு மாநில அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்கிறது, தேவையான உதவிகளை செய்கிறது. ஆனால் இந்த காலம் தாழ்த்துகிறது அப்படின்ற விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்களா? சந்தேகமே தேவையில்லை, நானே அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இன்றைக்கு மாநில அரசாங்கம் இதை செய்து கொண்டிருப்பதால் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாநில அரசாங்கம் அதிகாரத்துக்கு உட்பட்டு இந்த நிகழ்வு இல்லை, இந்த நிகழ்வுக்கு இனி நடக்கக்கூடாது என்றால் உத்தரவாதம் தர வேண்டியது மத்திய அரசு. எனவே மத்திய அரசினுடைய பிரதிநிதியோ அல்லது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோ எங்களை சந்தித்தால்தான், நாங்கள் அவர்கள் வாக்குறுதி தந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இன்றைக்கு போராட்ட களத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. இதிலிருந்தே அவர்கள் மாநில அரசாங்கத்தின்
நடவடிக்கைகள் இதில் எதுவும் இல்லை. இருக்கின்ற தேவையான நடவடிக்கைகள் சரியாக செய்திருக்கிறோம். இன்றைக்கு வழக்கு பதிவு செய்து 3 பிரிவுகளின் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்கு ஒத்துழைப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அது முன்வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ இலங்கை விவகாரம் போலவே நீட் தேர்வு மற்றும் நெடுவாசல் பிரச்சனையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. இதற்கான பதில்களும் இன்னும் தெளிவாக இல்லை. இது குறித்து விவாதிக்கலாம் காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. காலத்தின் குரல் தொடர்கிறது. நம்ம 3 விவகாரங்கள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்ப நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் தமிழக சட்டசபையில மசோதா இயற்றி அதற்கான குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில நீட் தேர்வுக்கு அப்ளை செய்வதற்கான தேதி கூட முடிந்து விட்டது. ஸோ இப்போ பசங்க எழுதணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா அது கிடையாது. ஸோ இப்போ இன்னும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைப்பதற்கு ஏன் தாமதம்? அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இன்னைக்கு கூட வந்து தமிழகத்தை சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பிரகாஷ் ஜவடேகர் அமைச்சரை வந்து சந்தித்து பேசி வந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுதும் கூட பரிசீலிக்கப்படும் அப்படின்ற வார்த்தைகள் மட்டுமே வந்து மத்திய அரசு தரப்பிலிருந்து நமக்கு கேட்கிறது. என்ன முடிவு எடுக்கப்படும், எப்பொழுது தெரியும் அப்படின்ற ஒரு தெளிவான பதில் கிடைக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? இல்லை, அதுக்கு முன்னால் ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு அதிகார துணியில் பேசுகிறேன்னு சொன்னார். ஆனால் ரொம்ப அமைதியாக அவர் பேசும்போது ஒரு விஷயத்த ரொம்ப பழைய அதிகாரத்தை மனசில் வச்சுக்கிட்டே மறந்துட்டார். என்னன்னா, இந்த ஒரு மீனவருடைய அந்த படுகொலைக்கு ஏன் நீங்கள் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியதுன்னு கேட்டார். ஆனால் அவங்க பீரியடில் திமுக இங்கே ஆட்சி இருந்தபோது 700 மீனவர்கள் இறந்தார்களே, 700 கோடி ஏன் கொடுக்கலன்னு திமுகவை பார்த்து அன்னைக்கு அவருங்க கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் ஆட்சியை விட்டு வெளியே போனால் நாங்கள் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்போன்ற நிலைப்பாட்டை தான் எதிர்க்கட்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தான் நான் இந்த உரையினுடைய துவக்கத்தில் நான் சொன்னேன். அதனால் ஐயா அதையும் மனசில் வச்சுக்கணும். நீட்டை பொறுத்தவரையில் இது மறுபடியும் தமிழகத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இதை கொண்டு வந்து புகுத்துவது போன்ற ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறார்கள். 1. 2வது, இது 2012 காங்கிரஸ் அன்றைய ஐக்கிய முற்போக்கு திமுக கூட்டணி அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சியில் ஆட்சியின் போது கொண்டு வந்த திட்டம். 2013 மே 5ஆம் தேதி முதல்ல நீட்டு தேர்வு நடந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி. அதன் பிறகு நடந்த வழக்கில் 70 பேர்ல 68 பிரைவேட் காலேஜ் போட்ட வழக்கில் மரியாதைக்குரிய நீதியரசர் அல்தாமஸ் கபீர் அவருடைய கடைசி தீர்ப்பு, அவருடைய பணிக்காலத்தினுடைய கடைசி தீர்ப்பு, அந்த வழக்குக்கு அதாவது நீட்டுக்கு தேர்வுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தது. அதன் பிறகு 5 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் அது மறுபடியும் 5 ஜட்ஜ் பெஞ்சில் வந்து மறுபடியும் இதை விசாரிக்க சொல்லி அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி நீட்டு தேர்வு வந்திருக்கிறது. சரிதான், போன வருடம் என்ன ஆச்சு? 1 வருடம் எங்களுக்கு விலக்கு கொடுங்கள்னு தமிழக அரசாங்கம் கேட்டது. 1 வருடம் விலக்கு கொடுத்து அவசர சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், நீட்டு தேர்வை இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 0.1%, அதாவது 0.1% பேர் மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளிகளில் இருந்து போறாங்க. 1.1% மாணவ மாணவிகள் தான் தனியார் பள்ளிகள் அதிலிருந்து தனியார் கல்லூரிகளுக்கு அரசு பள்ளிகள் இருந்து போறாங்க. இதுதான் வந்து நான் என்கிட்ட ஃபிகர்ஸே வச்சிருக்கிறேன். இது 10 வருடங்கள்ல எவ்வளவு ப்ராப்ளம் வந்து நீட்டு தேர்வுல இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றேன், ப்ராப்ளம் நீட்டு தேர்வுல இல்ல. கடந்த 20 வருடங்களாக தமிழகத்தினுடைய கல்வி தரத்தை இந்த இரு கட்சிகளும், அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, உதாசீனப்படுத்திய காரணத்தினால அதிலிருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் ஏதோ கிராமப்புறத்தில், நான் என்ன கேட்கிறேன், திருச்சி, கோயம்புத்தூர்ல, சேலத்துல இருக்கக்கூடிய அந்த காமர்ஸ் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் எப்படி ஸ்ரீராம் காலேஜ் காமர்ஸ்ல போய் பேசுறாங்க? நீட் தேர்வு கொண்டு வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பட்டியலிடுற மாதிரி இருக்கு. ஆனால் இப்ப பிரச்சனை இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்துச்சு. தமிழக அரசு மசோதா, நீங்க சொல்றது சரி, தமிழக அரசு ஒரு மசோதா ஏற்றியாச்சு. இந்த மசோதாவுக்கான நிலைப்பாடு என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பானா கொடுக்கட்டும்,
உங்க மத்திய அரசாங்கம் என்ன வேணாலும் இருக்கட்டும். கேள்வி நீங்க தமிழக என்ன மாணவர்கள் சொல்ல ஒரு சிக்கலான நிலையில இல்ல, இருக்காங்க. நீங்க உங்களை சொல்லல. இப்ப இந்த ஒப்புதல் கிடைக்குமா இல்லையா, அதுதாங்க, மத்திய அரசினுடைய அதுதாங்க. நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு என்ன நிலைப்பாடுன்னா, மாநில அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, மத்திய அரசு என்ன முடிவு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நாங்க முடிவு பண்றோம் இப்படிதான், அதனால இதான் செய்யணும் அப்படின்றது தான் நிலை. இன்னைக்கு மாணவர்கள் ஒரு சிக்கலான நிலை, அப்ப முடியாதுன்னா அப்ப முடியாதுன்னு நாங்க வந்து முடியும்னு சொல்லவே இல்லையே. எப்போ சொன்னோம்? எப்பயாவது முடியாது என்றும் தெரிவிக்கவில்லையே. அது அவசியம் இல்லைங்க. 2ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. உண்டு, நீங்க தானே சொன்னீங்க முடிஞ்சு போச்சு. அப்ப இது இன்டைரக்டா நோ அப்படி எடுத்துக்கறோம். என்னை பொறுத்தவரையில பிஜேபியுடைய நிலைப்பாடு இன்னைக்கு சந்தித்து வந்த பிறகு அமைச்சர்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு கூறிய ஒரு அரசாக என்னை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில இத வந்து மறுபடியும் ஒரு உணர்ச்சி பூர்வமா வேண்டும்னே இத ஒரு மொழி சம்பந்தமான விஷயமா ஆக்குறாங்க. இல்ல, இது கல்வித்தரம் உயர வேண்டும், பிஜேபி நிலைப்பாடு நீட்டு தேர்வு வேண்டும், இதனால எந்த விதமான பாதிப்பும் தமிழக மாணவர்களுக்கு இருக்காது. தமிழ்ல வேணும்னு சொன்னாங்க, தமிழ்ல கொடுத்தாங்க. சென்ற ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது கூட 1 வருடத்துக்கு தான் விலக்கு கேட்டாங்க. அவசர சட்டம் போட்டு கொடுத்தாங்களா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், அப்போ உங்கள் நிலைப்பாட்டை திடீர்னு மாத்திக்கிறீங்க. இவங்களுடைய 2 பேருடைய தேர்தல் அறிக்கையிலுமே திமுக அதிமுக தெளிவா சொல்றாங்க, சிபிஎஸ்இக்கு நிகரான கல்வித்தரத்தை கொண்டு வருவோம் சொன்னாலே இங்கே கல்வித்தரம் சரியில்லை என்பதை ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயம். இன்னைக்கு அரசாங்கம் இதையும் மீறி அரசாங்கம் முடிவு எடுத்தது என்று சொன்னால் அதுக்கு என்னுடைய பதில் இல்லை. பிஜேபி நிலைப்பாடு நீட் தேவை என்பதுதான். நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அமைச்சர்கள் சந்தித்து வந்திருக்காங்க, மத்திய அமைச்சரை. அதாவது மரியாதைக்குரிய நாராயணன் நிறைய செய்திகளை வேகமா சொன்னாரு. அதுக்கெல்லாம் சொன்னோம்னா நீங்க இந்த டிபேட் மட்டும் இல்ல, தொடர்ந்து இன்னும் ஒரு 3 மணி நேரம் நடத்தினாலும் அது முடியாது. ஏன்னா இன்றைக்கு கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கு. பொதுப்பட்டியலில் இருக்க சொல்ல இந்த மாநிலத்தில் எல்லாரையுமே நீட்டு தேர்வுக்கு தயார் பண்ணுன்ற கல்வி திட்டத்தை உருவாக்க முடியாது. மாநில பாடத்திட்டம் வந்து நீட் தேர்வுக்காக மட்டுமே பாடத்திட்டத்தை வகுத்து இங்கே கல்வி பயிர்கின்ற தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேரும், கல்வி கற்கின்ற அத்தனை பேரும் நீட் தேர்வுக்கு தயாரானவர்களாக உருவாக்க வேண்டிய பாடத்திட்டத்தை உருவாக்க முடியாது. நீட் தேர்வை சந்திக்கின்றவர் ஒரு பகுதியினர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சியில் கூட அவரே சொன்ன மாதிரி நாமக்கல், கோயம்புத்தூர் ஏதோ ஒரு 3-4 இடம் சொன்னார். அந்த இடங்களில் இருக்க கல்வி நிறுவனங்கள் கூட அந்த மருத்துவ கல்வி பயிலுகின்றவர்களுக்கு தகுதியான கல்வியை அவர்கள் உருவாக்கி அவங்கள மட்டும் தான் ட்ரெயின் அப் பண்றாங்க. அதுக்கு அவங்க பணம் செலவு. நான் முடிச்சிடறேன். நான் முடிச்சிடறேன். நான் சரியா பேசுறேன். உங்க சந்தேகத்தெல்லாம் சொல்லுங்க. சேலம், கோயம்புத்தூர் சொன்ன விஷயம் வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் காமர்ஸ், நாட் மெடிக்கல். சரி, அங்க ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ். நாமக்கல் கல்வி மாவட்டம்னு வச்சுங்க. நாமக்கல்ல வந்து இதுக்காக வந்து கல்வி நிறுவனங்கள் இதுக்காகவே மத்திய அரசாங்கத்தினுடைய நீட் தேர்வை சந்திப்பதற்கென்றே கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படுகிறது. இன்னைக்கு அவரே சொன்ன மாதிரி, நான் மரியாதைக்குரிய நாராயணன் சொன்னது போல தமிழ்நாட்டில் கல்வி பாடத்திட்டத்தில் கல்வி பயில்கின்றவர்கள், தேர்வை சந்தித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் மருத்துவக் கல்லூரி பெற முடியவில்லை. 0.0000001 கூட அவர் சொல்லிட்டோம், நான் ஏத்துக்கிறேன். அந்த நிலை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நீட் தேர்வை அதற்கென்று தனியாக பயிற்சிவிக்கப்படுகின்றவர்கள் தான் அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு டாக்டரா இருக்கிறவர் அவருடைய மகனை அதுக்கு தயார்படுத்த முடியுது. ஆனால் ஒரு சாதாரண அந்த தலைமுறையில் முதல் முறையாக பட்டதாரியாக மாறுகின்ற குடும்பமும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நோக்கம் தரமான கல்வியை தர வேண்டும் என்பது மட்டும் இல்லை, எழுத்தறிவற்றவர்களை உருவாக்க வேண்டும், எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், எல்லோரும் கல்வி கற்பதற்கு உரிய உகந்த சூழலை உருவாக்க வேண்டும். அதுதான் மாநில அரசாங்கத்தினுடைய திட்டம், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டம். இந்த திட்டத்தில் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்று நினைத்து தான் இன்னைக்கு தேர்வு கூட 8ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லாத சூழ்நிலை வந்து இடைநிற்றல் தவிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் மாநில அரசாங்கங்கள் இன்றைக்கு விலையே இல்லாமல் வழங்குவதற்கு காரணம் தமிழ்நாட்டில் எழுத்தறிவற்றவர்கள், கல்வி கற்காதவர்கள் இருக்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்குது. ஆக இந்த உருவாக்குகின்ற பொழுது இந்த தேர்வு என்பது தரமான மருத்துவக் கல்லூரி இந்தியா முழுவதும் ஒரே வகையான மருத்துவ கல்வி வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. நீங்க ஒரு சாதாரண கடைநிலையில் இருக்கின்றவர்களே அதில் சேர்த்து அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அதுக்கு அந்த நீட் தேர்வு தடையா இருக்கு. நீங்க தேர்வு அந்த கல்வி பெறுவதற்கு தகுதியை உருவாக்காதீங்க. அதுக்குரிய தகுதி ஒரு +2 பாஸ் பண்ணா போதும்.
அந்த தகுதியில கொடுத்து அவரை ட்ரெயின் அப் பண்ணி நீங்க நல்ல கோச்சிங் கொடுத்து அவரை வந்து அந்த தரமான கல்வின்னு சொல்லக்கூடிய கல்வி நீட் தேர்வுக்கு எதிராக இவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் இன்னைக்கு மாணவர்கள் குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்றதா நான் முடிச்சிரேன் அந்த கேள்வி. திரு பீட்டர் அல்போன்ஸ் இல்ல அவர்கள் நான் முடிச்சிரேன் கேள்வி. நேரம் குறைவாக இருக்கு. நேரம் குறைவாக. நாராயணன் அவர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ் போயிட்டு வரலாம் நம்ம ஒரு நிமிஷம். இருங்க இத முடிச்சிரேங்க. நாராயணன் அவர்கள் சொன்னது திரு பீட்டர் அல்போன்ஸ் ஓராண்டு நீட் பீட்டர் தேர்வு அல்போன்ஸ் அவர்கள் ஓராண்டு நீட் தேர்வுக்கு நான் முடிச்சிடறேன் இந்த கேள்விக்கு முடிச்சிடுறேன். நீங்க ஓராண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் விலக்கு தந்தது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தரல, உத்தரப்பிரதேசம் தந்தது. நான் இன்னும் சொல்றேன், இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு நீட் தேர்வு இல்லை. ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு நீட் தேர்வு இல்லை. அவங்களுக்கெல்லாம் விலக்கு தர சொல்ல இங்க ஒரு சாதாரண சராசரி ஏழை படிதான் அவ வந்து +2 படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்றத தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கோரிக்கை. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பாஜக தரப்பிலிருந்து நீட் தேர்வு அவசியம்தான், அதுதான் வந்து பாஜகவினுடைய நிலைப்பாடு தற்பொழுதும் கூட அப்படின்னு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மாநில அரசு தரப்பிலிருந்து தொடர்ந்து மத்திய அரசிடம் இந்த மசோதாவுக்கான குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் மாநில அரசு இன்னும் கூட முன்பாகவே இந்த மசோதாவை இயற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்படி ஒரு சிக்கலுக்கு வந்த பிறகும் கூட மத்திய அரசு ஒரு தெளிவான பதிலை கொடுக்காமல் இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க? இதுல சாரதா நண்பர் நாராயணனும் குமார் அவர்களும் என்னை கோபிக்க கூடாது, ஒரு நகைச்சுவையாக இதை எடுத்துக்கொள்ளணும். அவங்க 2 பேரும் சொல்ற கருத்தை பார்த்தா கவுண்டமணியும் செந்திலும் படத்துல தனிப்பட்ட விமர்சனங்கள் எதுவும் வேண்டாம். இதுல இன்னைக்கு பிரச்சனை வந்து இல்ல தனிப்பட்ட காங்கிரஸ் தான் இந்த நாட்டுல 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று மிகப்பெரிய வில்லனாக வந்தது. நீங்க வந்து பிஎஸ் காலத்துல பேச வேண்டாம். நிறைய மரியாதை வச்சிருக்கிறோம். நானும் சொல்றேன், தயவு செய்து நான் சொன்னதுக்காக நீங்களும் எங்களை கோச்சிக்காதீங்க. இந்த நாட்டுல மிகப்பெரிய வில்லன்களாக 50 வருடங்கள் 65 வருடங்களாக காங்கிரஸ் இருந்து இந்த நாட்டை சீரழித்தது, குட்டிச்சவராக்கியது. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, நானும் சொல்றேன். நான் கோவிக்கல நாராயணன், அதை டேக் இட் இன் தி ப்ராப்பர் ஸ்பிரிட். அவ்வளவுதான். எதற்காக அந்த அனாலஜி சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கேள்வி வந்து ரொம்ப தெளிவா வச்சீங்க. அதாவது நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா என்பது இப்பொழுது பிரச்சனை அல்ல. இந்த ஆண்டு மாநில அரசு ஏற்றி இருக்கிற சட்டம் வந்து செல்லுபடியாகக்கூடிய சட்டமா, அதற்கு வந்து மாநில அரசுக்கு அந்த சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்பதை மாநில அரசு அந்த சட்டத்தை சட்டமாக்குகின்ற அன்றே தெரியும். ஏனென்றால் இதற்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாலுடைய இந்த சட்டம் நிச்சயமாக அமுல்படுத்த முடியாது. குடியரசுத் தலைவர் எப்பொழுது ஒப்புதல் அளிப்பார்? மத்திய அரசு அவருக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய பரிந்துரை செய்தால்தான் குடியரசுத் தலைவர் அளிப்பார். இதை மிக தெளிவாக அவர்கள் ஏற்கனவே நண்பர் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்பது நீட் தேர்வு நடத்தப்பட வேண்டும், அது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. இது பாரதிய கட்சியினுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, மத்திய அரசுடைய நிலைப்பாடும் அதுதான். இது மேலாக ஏற்கனவே அட்டர்னி ஜெனரல் முந்தா நாள் கொடுத்த பேட்டியிலே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த சூழ்நிலையிலே நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், தேர்வுக்கு தயார் செய்கிற மாணவர்கள் அவர்களை ஒரு முழு மனதோடு அந்த தேர்விலே வந்து முழு கவனத்தை செலுத்தி தயாரிக்க விடாமல் அவருடைய பெற்றோர்கள் மத்தியிலையும் அந்த மாணவ மாணவியர்கள் மத்தியிலையும் ஒருவேளை இப்படி நடந்து விடுமா என்கிற ஒரு சந்தேகத்தை உண்டாக்குவது அந்த மாணவருடைய தயாரிப்புக்கு மிகப்பெரிய பங்கு விளைவிக்கும். நான் இன்னைக்கு வந்து நண்பர் நாராயணன் சொன்னார் அல்லவா, எங்களுடைய அவர் சொன்னார், அமைச்சர் தமிழக அமைச்சர் பார்த்ததை சொன்னாரு. தமிழக அமைச்சர்களிடம் மத்திய அமைச்சர் அப்படி சொல்லவே இல்லை என்பதை போன்றுதான் அவர் பதில் சொல்லுகிறார். அப்பொழுது தமிழக அமைச்சர்கள் இங்கே வந்து சொல்லுகிற கருத்து உண்மைக்கு மாறானதா? அந்த உண்மையிலேயே மத்திய அரசுடைய அமைச்சர் அவர்கள் தான் அதை பரிசீலித்து அதற்கு சாதகமான பதிலை தருவதாக சொன்னாரா என்பதை வந்து இன்னைக்கு அவர்கள் வந்து ரொம்ப கேட்டகரிக்கலா சொல்லணும். பரிசீலிப்பார் என்று நம்புகிறோம், பரிசீலிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெளிவான பதில் அவங்க கொடுக்கல அப்படின்றதான் இப்பொழுதும் இருக்கக்கூடிய விமர்சனம். ஆமாம், அந்த நிலையில இந்த மாணவர்களை ஏன் குழப்புகிறீர்கள், அந்த பாவத்தை ஏன் செய்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறேன். நான் கூட கேட்கல, டாக்டர் ராமதாஸ் கூட அந்த அறிக்கை அப்படித்தான் கொடுத்திருந்தார். இல்ல நான் அதைத்தான் நான் என்ன சொன்னேன்னா, இதை போன்ற பிரச்சனையை பேசுகின்ற போது இல்லாத விவகாரத்தை நீங்களே விவகாரமாக்கி ரெண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அதுதான் நான் வைத்த கேள்வி. கல்வி தரம் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இதுக்காகத்தான் திமுக அரசு சமச்சீர் கல்வி என்ற ஒரு கல்வி தரத்தை கொண்டு வந்தது. அதை வந்து அதிமுக வந்த உடனே தூக்கி போட்டாச்சு.
அதை வந்து கண்டினியூ செய்யறதுக்காக தான் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்ல ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது என்ன நிலைமைன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவதாக நீட் என்ற ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது நீட் என்றது எப்படி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் மேல என்னென்ன மாதிரியான கைகடத்தல் நடத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஒரு கைகடத்தலா இருக்கிறது, அதன் பிறகு உதய ஒரு கைகடத்தலா இருக்குது, பப்ளிக் அந்த பிடிஎஸ் ஸ்கீம்ல வந்து ரைஸ்னுடைய விலை ஏற்றுனது ஒரு கைகடத்தலா இருக்கிறது, நியூ எஜுகேஷன் பாலிசி ஒரு கைகடத்தலா இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்க வேணும். அதாவது மாநிலத்தினுள்ளே அத்தனை அதிகாரங்களையும் என்னென்ன அதிகாரங்களை எடுத்துக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் மத்திய அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இந்த இதுல இனிப்போ ஒரு மாநில அரசு எதுக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையும் எழுகிறது. இதையெல்லாம் விட்டு இப்ப நீட் மட்டும் ஒரு ஆர்டினன்ஸ், சார் சொன்ன மாதிரி, பீட்டர் சார் சொன்ன மாதிரி, இங்க ஒரு ஆர்டினன்ஸ் போட்டோம், அதை ஒரு பில்லு பாஸ் ஆக்கிட்டோம், அதை வந்து பிரசிடென்ட் அனுப்பி வச்சிட்டோம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பணியில் தான் அதிமுகவும் போய் கொண்டிருக்கிறது. அதிமுக வந்து இன்று இந்தியாவில் வந்து 3வது பெரிய கட்சி. இது ஏதோ ஒவ்வொரு வாட்டியும் டிவியில் வரும்போது விளக்க வேண்டியதா இருக்குது. 50 பேர் இருக்கிற அந்த கட்சியில வந்து ஒரே ஒரு முறை தான் இவங்கெல்லாம் சேர்ந்து பாராளுமன்றத்தை முடக்கி இருக்காங்க. அது எதுக்கு நான் அவங்ககிட்ட கேட்டிருக்குங்க. இது மக்களுடைய பிரச்சனை கிடையாது, இதுதான் பிரச்சனையே. அது ஒரு மீனவன் சுட்டுக் கொண்ட பிரச்சனையானாலும் சரி, நேற்றைய தினம் எல்லாருமே இங்கே தான் உட்காந்துருக்காங்க. 50 எம்பிஸ் வந்து இங்கே தான் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்க அந்த அரசியல் இருக்குது இல்லையா, அந்த பிரச்சனைக்காக இங்கே உட்காந்துருக்காங்க. டெல்லிக்கு போய் அழுத்தம் கொடுக்க வேண்டாமா? 50 எம்பிக்களை தேர்ந்தெடுத்திருக்கோமே, இந்த 50 எம்பிக்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க? தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு நீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்திருந்தால் அவங்க வந்து பாராளுமன்றத்தில் போய் சந்திக்க வேண்டாமா? பிரதமரை சந்திக்க வேண்டாமா? இல்ல 50 பேர் போய் ஒரு பிரச்சனைக்காக, காவிரி பிரச்சனைக்காக போறாங்க, பிரதமர் எங்களை சந்திக்கவில்லை என்று இந்த ஒரு வீராப்பாக வந்து பேட்டி கொடுக்கிறார்களே, இவங்களுக்கு என்ன, ஏன் இப்படி செய்கிறார்கள்? அவர்கள் வந்து முற்றுகை எடுக்க வேண்டாமா பாராளுமன்றத்தை? எப்படி ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பிரதமர் சொல்ல முடியும்? 50 எம்பிக்கள் இருக்கிற ஒரு 3வது பெரிய கட்சியை பார்க்க மாட்டேன் எப்படி சொல்ல முடியும்? தமிழகத்தில் உள்ள அத்தனை ரைட்ஸும் வந்து போய்கொண்டிருக்கிறது. அதிமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. 53வது பெரிய கட்சியா இருக்கிறது. இதெல்லாம் சொல்ல வேண்டியது. மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமையை பயன்படுத்தவில்லை அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுகிறது. மத்திய அரசுக்கு போதிய அழுத்தம் இந்த 3 விவகாரங்களிலும் மாநில அரசு கொடுத்திருக்குதா? உங்களுடைய இறுதி கருத்து? இல்ல, மரியாதைக்குரிய ஆர்கே சரமாரியா குற்றச்சாட்டுக்களை வந்து மாநில அரசாங்கத்தின் மீதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் வைத்தார். ஒன்று கூட உண்மை இல்லை. ஏன்னா நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் வேணுகோபாலும், மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் தம்பிதுரை அவர்களும் நேற்றைய தினம் பிரதமருடைய பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்த்து கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கரும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகனும் இன்னைக்கு பார்த்து கோரிக்கை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோட பேசி அவர் பரிசீலிக்கிறோம் சொல்ற வாக்குறுதியோட தான் திரும்பி இருக்காங்க. கோரிக்கையை தாண்டி வேற எதுவும் செய்யவில்லை. இல்ல, ஒரு அரசாங்கம் என்பது, அரசியல் கட்சி என்பது தன்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த முடியும், அவர்கள் கேட்கின்ற விளக்கங்களை தர முடியுமே தவிர வேற என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி இன்னொரு செய்தியை சொன்னார், சமச்சீர் கல்வியை நாங்க வந்து தூக்கி போட்டோன்னு. இருந்தாவே இந்த விவாதத்துல நிறைய பேசிருக்க முடியும். அதாவது இந்த சமச்சீர் கல்வி தான் இன்னைக்கும் அவர் பாடத்திட்டம் சரியில்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசுறதுக்கு காரணமா இருந்தது. இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சர் ஆனதோடு 2011 ஓராண்டுக்கு தான் நிறுத்தி வச்சு இது பாடத்திட்டம் இன்னும் சரியான முறையில் வடிவமைக்கணும். ஓராண்டுக்கு தான் ஒத்தி வச்சது. ஓராண்டுக்கு தான் சமச்சீர் கல்வியை, இந்த பாடத்திட்டங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒத்தி வச்சாங்க. இந்த பாடத்திட்டம் போதுமானது இல்லை என்பதற்காக ஒத்தி வச்சாங்க. இந்த 3 விவகாரங்களிலும் மத்திய அரசினுடைய பதிலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். உங்களுடைய இறுதி கருத்து? மத்திய அரசானது மீனவர் விவகாரத்துல மிக விரைவாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நியாயம் நீதி கிடைக்கும் என்று கண்டிப்பாக மத்திய அரசு போராடும். ஒன்று, நீட்டு தேர்வை பொறுத்தவரை நிலைப்பாடு மிக தெளிவு. இதுல ஐயா நம்ம நண்பர் ஆர்கே அவர் வந்து ஒரு விமர்சகராக எல்லாமே சொன்னார், குறைகளை மட்டும்தான் சொல்றாரு. அவர் ஈஸ் எ கிரிட்டிக், அப்படிதான் பேசுவார். நான் வரவேற்கிறேன், மாற்று கருத்துக்கள் வரவேற்கப்பட வேண்டியது தான். அதில் இருக்கிற நிறைகளை அவர் சொல்லலை. அதனால நீட்டு பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு என்றைக்குமே தமிழகத்திற்கு விலக்கு அளிப்போம்னு சொல்லவில்லை. ஆனால் சட்டமன்றத்தில் அவங்க தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஜனாதிபதி எப்படி முடிவெடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நீதிமன்றம் உறுதியாக அப்படியே அது பண்ணால் கூட நீதிமன்றத்தில் எனக்கு தெரிந்து அது பாஸ் ஆகும்னு எனக்கு தோணலை. அதே போல் நெடுவாசல் விவகாரத்தை பொறுத்தவரையில் சொன்னார் ஆவடிக்குமார் சொன்னார், அது மத்திய அரசு பிரச்சனைன்றதுனால
மத்திய அமைச்சர்கள் வரணும்னு சொன்னதுனால தான் அவங்க இன்னும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு மீனவர் விஷயத்துல சொன்னார். நெடுவாசல்ல மாநில அரசின் உத்தரவென்று எதுவுமே செய்ய முடியாது என்று தெரிந்தும் 21வது நாளாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு மிக தெளிவாக இதை நடத்த விட மாட்டோம் என்று சொல்லியும் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அதிமுக அரசு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு எனக்கு தெரியல. அது மாநில அரசு தான் முடிவு பண்ணி சொல்லிடுச்சு. ஆனால் அங்க இன்னும் போராட்டம் தொடர்கிறது என்று சொன்னால் இது மாநில மத்திய அரசுகள் ஒத்துழைப்போடு உண்மையிலேயே தம்முடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த திட்டமும் மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக நிறைவேற்றாது என்பதை மட்டும் நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். நிகழ்ச்சி அரங்குக்கு இன்றைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்காக மிக்க நன்றி. மக்கள் இன்னும் களத்தில் நின்றுதான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் தெளிவான பதில்கள் பொறுப்பில் இருப்பவர்களிடமிருந்து வெளிவரவில்லை. எனவே காத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த விவகாரங்களில் என்ன பதில் கிடைக்க போகிறது என்று. நான் தீர்ப்பு கூறும் இடத்தில் இல்லை, மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லாரையும் போல மக்களை போல நாமளும் காத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகிறது என்று. காலத்தின் குரல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும்.